ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் நல்லா நடந்துச்சு. ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரவணனும் தங்கமயிலும் வந்து வெளியில் நின்றுட்டுருக்காங்க. அவங்க அம்மா வர என் பொண்ணு அவரை தெரியாதவ அவளை இப்படி கூட்டிகிட்டு போய் அங்கே நடுத்தரில் நிற்க வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சரவணன் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதெல்லாம் பாலிஷாக தான் பேசணும் சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபோனை வாங்கி பேசுகிறாரு. என்ன மாப்பிள்ள இந்த மாதிரி நடந்துருச்சு, எங்கள் பொண்ணை நாங்கள் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி அவளை பண்ணிட்டீங்களே அப்படி சொல்லிட்டு, இப்போ என்ன பணம் தானே வேணும், அந்த 26,000 நானே அனுப்பிச்சி வைக்கிறேன், மேலே ஏதாவது செலவுக்கு வேணாலும் சொல்லுங்கள் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரவணெல்லாம் வேண்டாம் மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. தங்கமயிலோட அம்மா திட்டுறாங்க, ஏயா நீ பாட்டுக்கு ஏதோ பணம் வேணுமா சொல்லுங்கள் அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்கிறேன், கொல்லைப்பக்கம் ஏதாவது புதைச்சா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதெல்லாம் தெரியுண்டி, அவங்களாம் ரொம்ப வீம்பு முடிச்ச குடும்பம், அதெல்லாம் வந்து வாங்க மாட்டாங்க, தெரிஞ்சு தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அடுத்து சரவணன் தங்கமயில்கிட்ட போய் நான் தான் உங்கள் வீட்டில் சொல்லாதான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஏமாம்மா உங்களை திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து பழனி மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவரும் கடையில் பிஸியாக இருக்கார். அடுத்து செந்திலுக்கு பண்ணவும் செந்தில் ஃபோன் எடுக்கல. அடுத்து கதிருக்கு பண்ணுறாரு. என்னென்ன நீ போனால் 3 நாளைக்கு வந்து மெசேஜ் கூட பண்ண மாட்டேன்னு நினச்சா உடனே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி நடந்த பிரச்சனைலாம் கதிர்கிட்ட வந்து சரவணன் சொல்லவும், சரி நான் பார்க்கலாம், நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு வீட்டில் வந்து பார்க்குறாரு. அவர்கிட்ட எதுவும் காசு கிடையாது. அடுத்து என்ன பண்ணலாம், யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு தானே பேசிகிட்டு இருக்காங்க. ராஜ் வந்து என்ன நீயே எதை பேசிகிட்டு இருக்கான்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அடுத்து வந்து கிச்சனில் அவங்க அம்மா வேலை பார்த்துட்ருக்காங்க. வேர்த்து இருக்கிறத பார்த்து மீனா கிட்ட வந்து டவல் கேட்குறாரு. காசு கொடுங்க அப்படின்னு கேட்கும். நானே காசுக்கு தான் அலைஞ்சிட்ருக்கேன், நீங்கள் வேறு காசு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சும்மா தான் சொல்லிட்டு கொடுக்கவும் அவங்க கிட்ட போய் டவலை மேலே போட்டுட்டு ஏன் வேர்க்க விருத்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாரு. அடுத்து செந்தில் வந்து கதிருக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னடா சரவணன் ஃபோன் பண்ணியிருந்துச்சு, என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். கதிர் வந்து நடந்த பிரச்சனையை சொல்கிறாரு. அப்படியா, அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கே போகிறது அப்படிங்க. சரி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு கதிர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்குறாரு. ஒன்றும் வேலைக்கு அவ்வளோ யாரும் காசு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பழனிக்கிட்ட வந்து வண்டி அடமானம் வச்சு வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சும்மாறா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது வண்டியை நான் தான் திருட்டுட்டேன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு கதிர் செந்தில் பழனி எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஹோட்டலில் வந்து சரவணனும் தங்கமயிலும் வெளில நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே பார்த்துட்டே போகிறாங்க வராங்க. மயில் வந்துட்டு என்னம்மா காலைல 7 மணிக்கு வந்து இறங்கணும், இப்போ மணி 9 ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சிடுச்சு. கதிர் எப்படி பணத்தை ரெடி பண்ணுறாரு, இதனால என்ன பிரச்சனை மாட்டிக்க போகிறாரு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.